ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டைம் பாஸ் வித் கோமதி. நம்ம இப்போ வாழைப்பூ 65 செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வச்சு 65 செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூ எடுத்துக்கலாம். வாழைப்பூ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். மேலே வெள்ளை கலரில் இது மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை எடுத்துகிட்டு பூக்கு அடியில் தடிமனாக 2 இதழ் இருக்கும். அந்த 2 இதழையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது 2 தான் க்ளீன் பண்ணுறது. இது 2 நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பூவை க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்த பூவையும் க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், மேலே உள்ள இதழ் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம இதே மாதிரி எல்லா பூவையும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால வயிறு புண்ணை சரி செய்யும். அடிக்கடி நம்ம வாழைப்பூ சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வயிறு புண்ணாக இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடியது. இரத்த சோகையை சரி பண்ணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். 1 minute later. வாழைப்பூ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை, கரம் மசாலா, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பெருங்காயத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம், தண்ணி, தனி மிளகாத்தூள். A few minutes later. பாருங்கள், நம்ம மசாலா கலக்கிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, தனி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் கருவை சேர்க்காமல் வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்து இந்த மசாலாவில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், வெள்ளைக்கருவை மட்டும் பொறுமையாக எடுத்துக்கலாம். வெள்ளைக்கருவை எடுத்தாச்சு. 1 minute later. இப்போ நம்ம மசாலாவை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு கலக்கிற பதத்துக்கு கலக்கிக்கலாம். பஜ்ஜி மாவுலாம் செய்வோம்ல, நம்ம அடிக்கடி பஜ்ஜி செய்வோம். அந்த பஜ்ஜி மாவு பதம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு மாவு பதம். இப்போ அடுத்து லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்தோம்னாக்கா கொஞ்சம் இன்னும் புளிப்புத்தன்மை இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு அரை எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அது விதை இல்லாமல் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்றா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வாழைப்பூ அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்களை பாதுகாக்கும்.
ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை வந்து கட்டுப்படுத்தும். பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி எடுத்தாச்சு. 5 minutes later. அடுத்து 65 செய்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். One minute later. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மசாலாவோட கலந்து வச்சுருக்கிற வாழைப்பூவை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், மசாலாவோட தடவி வச்சுருக்க வாழைப்பூவெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. நம்ம மசாலாவோட தடவி வச்சுருக்க வாழைப்பூவெல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக சேர்த்துக்கலாம். அப்படியே அள்ளி வச்சோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்படி தனித்தனியாக நம்ம வச்சோம்னாக்கா நல்லா சிப்ஸ் மாதிரி தனித்தனியாக இருக்கும். குழந்தைங்களாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் சலசலப்பு நல்லா அடங்கினது பிரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பூவை பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா ஒரே கலரில் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து எண்ணெயை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வாழைப்பூ 65 ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த பூக்களையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த வாழைப்பூ அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இதய நோயை வந்து சரி பண்ணும். இதய சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது. நம்ம வாழைப்பூ அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மூளையை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கோமா. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் குறைச்சி பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம வாழைப்பூ 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். A few moments later. எந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.